மத்திய அரசை ஒன்றிய அரசே என்று ஸ்டாலின் அரசு இன்று வரை கூறி வருகிறது. இது தவிர மத்தியில் இருப்பதும் ஒன்றிய அரசு என்றால் மாநிலத்தில் இருப்பது பஞ்சாயத்து அரசா? சமீபத்தில் தமிழகத்திற்கு வந்த மகாராஷ்டிரா கவர்னர் CP ராதாகிருஷ்ணன் சூடாக இப்படி ஒரு கேள்வியை எழுப்பியிருக்கிறார். சரி, ஒன்றியம் என்பதும் அதற்கு பஞ்சாயத்து என்றும் பதிலடி கொடுத்திருப்பதெல்லாம் எதற்காக? உண்மையிலேயே இந்த சொற்களை எல்லாம் இலக்காரமானவைகளா? அவற்றின் உண்மையான பொருள்தானா என்ன என்பதை இந்த செய்தி தொகுப்பில் விரிவாக பார்க்கலாம். 2021ஆம் ஆண்டு ஸ்டாலின் தலைமையிலான திமுக அரசு பொறுப்பேற்ற பிறகு தமிழக முதல்வர் ஸ்டாலின் ஒன்றிய அரசு என்ற வார்த்தையை மத்திய அரசிற்கு பதிலாக பயன்படுத்த தொடங்கினர். இதை பாஜகவினர் கடுமையாக எதிர்த்து வந்தார்கள். அன்றிலிருந்து மத்திய அரசை ஒன்றிய அரசு என்று அழைப்பது சரியா தவறா என்ற விவாதம் ஓடிக்கொண்டிருக்கிறது. மாநிலங்கள் பலவும் ஒன்றிணைந்தால்தான் இந்தியா என்ற நாடு. இதைதான் அரசியலமைப்பு சட்டத்தில் யூனியன் ஆஃப் ஸ்டேட் என்று குறிப்பிட்டுள்ளனர். அரசியலமைப்பை உருவாக்கியவர்கள் கூட்டாட்சி என்னும் வார்த்தையை தேர்ந்தெடுக்க ஒன்றியம் என்னும் வார்த்தையை தான் தேர்ந்தெடுத்து இருக்கிறார்கள். மத்திய அரசின் பணிகளை அதற்கு கீழுள்ள துறைகள் நிர்வாகம் செய்வது போல மாநில அரசின் பணிகளை அதன் கீழுள்ள துறைகள் நிர்வாகம் செய்து வருகின்றனர். இந்த வகையில் பஞ்சாயத்து என்பது மாநில அரசுகளின் கீழ் தனியாட்சி அதிகாரம் கொண்ட ஒரே அமைப்பே. அரசியல் அமைப்பும் இதைதான் சொல்கிறது. மத்திய அரசோ மாநில அரசோ அதற்குண்டான எல்லைக்குள் நிர்வாகம் செய்வது போல பஞ்சாயத்தும் அதன் அதிகாரத்திற்குட்பட்ட பகுதியில் நிர்வாகம் செய்கிறது. சட்டம் ஒழுங்கு மட்டுமே பஞ்சாயத்தின் கையில் இல்லை. மற்றபடி அரசியலமைப்பு சட்டத்தின்படி பெரும் சேவையை ஆற்றி வருவது பஞ்சாயத்துகள்தான். ஆனால் பஞ்சாயத்து என்பது அதிகாரம் இல்லாத ஒரு அமைப்பாக தவறாக புரிந்து கொள்ளப்படுகிறது. அதனால்தான் மாநில அரசு என்ன பஞ்சாயத்தா என்று ஒரு மாநிலத்தின் கவர்னரை கேட்டிருக்கிறார். உண்மையில் பஞ்சாயத்திற்கு அதிக அதிகாரம் இருக்கிறது. ஆனால் மாநில அரசுகள் தான் அதை நடைமுறைப்படுத்தாமல் மறுத்து வருகின்றனர். தமிழக அரசிற்கும் மத்திய அரசிற்கும் இடையே இன்று நடைபெற்று கொண்டிருப்பது டீக்கடை அரசியல். அறிவியல் பூர்வமாகவும் வரலாற்று பூர்வமாகவும் அரசியலை விவாதிக்கும் நடைமுறை இப்போது கிடையாது. மிக முக்கிய பொறுப்புகளில் உள்ளவர்களும் பொறுப்பற்ற முறையில்தான் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். பொருட்பட யாரும் பேசுவதாக தெரியவில்லை. இந்திய அரசியலமைப்பின் பகுதி 9 உள்ளாட்சி அமைப்புகள் பற்றி கூறப்பட்டுள்ளது. உள்ளாட்சி அமைப்புகளில் கிராமப்புற ஊராட்சி என்பதுதான் பஞ்சாயத்து. இந்த பஞ்சாயத்துகள் எல்லாம் இணைந்துதான் ஊராட்சி ஒன்றியம். அதேபோல மாநிலங்கள் எல்லாம் இணைந்த ஒன்றியம்தான் மத்திய அரசு. அரசியலமைப்பில் உள்ளபடி ஒன்றியம் என்று அழைப்பது சரியான வார்த்தை பிரத்யோகமா? ஆனால் மத்திய அரசு என்றும் அழைப்பது வழக்கத்தில் இருக்கிறது. அதனால்தான் இவ்வளவு காலமாக ஒன்றியம் என்று கூறாமல் இப்போது புதிதாக சொல்வதற்கான காரணம் என்ன என்பது மத்தியில் உள்ளவர்களின் வாதமாக இருந்து வருகிறது. மாநில சுயாட்சி பேச தொடங்கிய காலத்திலிருந்தே திமுகவினர் ஒன்றிய அரசு என்றுதான் சொல்வோம் என கூறியிருந்தால் பாஜகவினர் தற்போது கேள்வி எழுப்பியிருக்க மாட்டார்கள். வலுவான மத்திய அரசு வலிவில்லாத மாநில அரசு என்கின்ற வகையில்தான் அரசியலமைப்பு சாசனத்தில் அதிகாரங்கள் வடிவமைக்கப்பட்டிருக்கின்றன. அதனால்தான் வலுவில்லாத மாநில அரசு வலுவான உள்ளாட்சியை உருவாக்க மறுக்கிறது. வலுவான உள்ளாட்சியை உருவாக்குவதற்காக தான் அரசியலமைப்பில் 73வது சட்ட திருத்தம் கொண்டுவரப்பட்டிருக்கிறது. அதை முழுமையாக செயல்படுத்திவிட்டால் மாநில அரசிற்கு அதிகாரம் என்கின்ற ஒன்றே கிடையாது. ஆகவேதான் இந்த அளவில் கேரளாவை தவிர்த்து எந்த மாநில அரசும் வலுவான உள்ளாட்சியை உருவாக்கவில்லை. ஆக சட்டத்தின் ஆட்சிதான் மிக முக்கியம். அரசியல் கட்சிகள் அல்ல. வாயில் வந்ததையெல்லாம் பேசிக் கொண்டிருக்காமல் நாட்டுக்கு உண்மையிலேயே ஆக்கப்பூர்வமாக செய்ய வேண்டியவற்றை செய்தாலே போதும். உண்மைதானே ஒன்றியமோ பஞ்சாயத்தோ அவற்றிற்கு செய்ய வேண்டியவற்றை உண்மையாக செய்வதுதானே முக்கியம். ஆனால் பேரு வச்சியே சோறு வச்சியா என்கின்ற நிலையை நீடிப்பதுதான் சோகம்.